இன்னைக்கு மதராசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, அது இல்லாம இன்னைக்கு இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு வசூல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். இது இல்லாம கூலி திரைப்படத்தோட வசூல், அப்புறம் கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸ், லோகா ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அது எல்லாத்தையுமே தெளிவா என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இது என்ன படம் அப்படிங்கும்போது ரொம்ப சில பேர் மட்டும்தான் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. உல்லாசம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேர். அதாவது இந்த ஃப்ரேமோட ஆன்சர். யாரோ யார் யாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கார்த்தி, வேலுமணி, முகமது இப்ராஹிம், ஸ்ரீனிவாசன், அப்புறம் சதாம் ஹுசைன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க? மதராசி படம், அப்புறம் அது இல்லாம காஞ்சரிங் படம் வந்திருக்கு, காந்தி கண்ணாடி வந்திருக்கு. இப்போ வந்த படங்கள்ல நீங்க எதை பார்த்துட்டீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூலுக்குள்ள போயிடலாம். வார் 2 டே 22 இந்தியாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம். ஸோ டோட்டலா 281 கோடியே 82 லட்சம் இந்தியாலையும், 357 கோடியே 13 லட்சம். ஒரு தோல்வி படமா தான் அமையுது வார் 2. பரம் சுந்தரி இந்த படம் நேத்து டே 7 இந்தியாவில் 3 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 55 லட்சம். 47 கோடியே 75 லட்சம் இந்தியாலையும், 62 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 60 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. வேஷ் லெவல் 2 அப்படின்னு ஒரு குஜராத்தி திரைப்படம் டே 9 இந்தியாவில் 66 லட்சம். டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 11 கோடியே 30 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். லோகா சாப்டர் 1 சந்திரா சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று டே 8மே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான். கேரளால 5 கோடியே 85 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 40 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், கர்நாடகால 87 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 32 லட்சம். அந்த ஒரு கலெக்ஷன் அந்த 13 கோடி 14 கோடியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வருது இந்த படம். வீக் டேஸ்ல பெரிய விஷயம், பெரிய மாபெரும் வெற்றிக்கான ஒரு நம்பர் தான் இந்த படம் வீக் டேஸ்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா இந்த படம் கேரளால 38 கோடியே 58 லட்சம், தமிழ்நாட்டில் 8 கோடியே கடந்திருக்கு, 8 கோடியே 18 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 55 லட்சம், கர்நாடகால 7 கோடியே 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 57 கோடியே 30 லட்சம், உலகம் முழுக்க 121 கோடியே 34 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்திருக்கு இந்த 8 நாள்லயே லோகா சாப்டர் 1 சந்திரா. ஸோ ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் மோகன்லால் அவர்களோட திரைப்படம் டே 8 கேரளால 2 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 35 லட்சம். டோட்டலா கேரளால இந்த படம் 20 கோடியே 17 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 30 லட்சம், உலகம் முழுக்க 50 கோடியே கடந்திருக்கு, 50 கோடியே 17 லட்சம். ஸோ இந்த படமே ஒரு பக்கம் சூப்பரான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. வசூல் ரீதியா ஆல்ரெடி ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. கூலி திரைப்படத்தோட 22வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 9 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டுல இந்த படம் 152 கோடியே 54 லட்சமும், உலகம் முழுக்க 523 கோடியே 99 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. ஸோ 380 கோடி பட்ஜெட். அப்புறம் கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸ்ல படங்கள் வர வர ஷோஸ் கம்மியாக தான் செஞ்சுது இந்த படம். ஆனாலும் இருக்கிற ரொம்ப கம்மியான ஷோஸ்ல நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேப்டன் பிரபாகரன் ரீ-ரிலீஸ் டே 13 தமிழ்நாட்டுல 12 லட்சம், டோட்டலா 9 கோடி 7 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால 25 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. 9 கோடியே 33 லட்சம் இந்த படம் கர்நாடகா பிளஸ் தமிழ்நாடு சேர்த்து கலெக்ட் பண்ணிருக்கு. மதராசி நேத்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 5 கோடியே 44 லட்சம், கர்நாடகால 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 83 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 16 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது அட்வான்ஸ் புக்கிங்ல நேற்று எண்ட் ஆஃப் த டே ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் 8 கோடியே 16 லட்சம். ஸோ அட்வான்ஸ் புக்கிங்ல 8 கோடி கிட்ட இந்த படம் டே 1க்காக கலெக்ட் பண்ணிருக்குங்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு புவர் அட்வான்ஸ் புக்கிங், சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஒரு மோசமான அட்வான்ஸ் புக்கிங்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங். சிவகார்த்திகேயனோட லாஸ்ட் 10 படம் என்னமோ அட்வான்ஸ் புக்கிங்ல 30 கோடி 40 கோடி அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் படம் மட்டும் இந்த படம் மட்டும் 8 கோடி வசூல் பண்ண மாதிரி பேசுறீங்களாடான்னு தான் தோணுச்சு. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஃபிலிம் அமரன், அது வேற கணக்கு. ஸோ அமரன் அப்படிங்கிறது வேற. அமரன் கூட நம்ம இந்த படத்தை கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது. மேபி லாஸ்ட் 5 ஃபிலிம்ஸை நம்ம கவுண்ட் பண்ணி அதுலயே ரொம்ப கம்மியா இருக்குங்கிற பட்சத்துக்கு இதை சொல்லலாம். உதாரணத்துக்கு இது எப்படி இருக்குன்னா, RRR
டே ஒன் ஒரு 220 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அதே ஹீரோவோட அடுத்த படம் பாத்தீங்க அப்படின்னா தேவராங்கிற படம் 100+ தான் ஓப்பனிங் வரும்போது இது டிசாஸ்டர் கலெக்ஷன் போன படத்தோட கம்பேர். ஏன்னா ட்ரிபிள் ஆருங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ், அதே மாதிரிதான் அமரன்ங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ். ஆனா நீங்க ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ஒரு 5 படத்தை எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல டீசென்டான அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 8 கோடியே 16 லட்சங்கிறது ஒரு டீசென்டான அட்வான்ஸ் புக்கிங். ஸோ இன்னைக்கு எந்த அளவுக்கு கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு தோராயமா இவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் 9 to 11 கோடி கிட்ட இந்த படம் ஃபைனல் கலெக்ஷனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அதுக்கு மேல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 12 கோடிக்கு கூட போகலாம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் 9 to 11 கோடி. உலகம் முழுக்கவே, அதாவது ஓவர்சீஸ், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து 17 to 19 கோடி, மேபி 20 கோடி கூட வரலாம். இது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம் யாருது மேட்ச் ஆகுது அப்படின்னு. அப்புறம் சோசியல் மீடியால இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஒரே ட்வீட்டு, அதாவது HSL அந்த ஒரே ட்வீட்டு, மதராசி டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக், அது ஒரு போஸ்ட். அந்த ஒரே போஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஐடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு படம் எப்படி இருக்கு, படம் அது டிசாஸ்டரா இல்லையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஓகே, ரெண்டாவது. ஆனா அது ஏன் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. தெரியல, எனக்கு மட்டும்தான் அது தோணுதா என்னது. ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு 1 year ஆஃப் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ கோட்டு இந்த படம் வசூல் சொல்லும் போது இன்னொரு விஷயமே நம்ம பேச வேண்டியது இருக்கு, அதையுமே பேசுவோம். ஸோ கோட் போன வருஷம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா தமிழ்நாட்டில் 219 கோடியே 93 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 75 லட்சம், கர்நாடகால 28 கோடியே 95 லட்சம், கேரளால 13 கோடியே 95 லட்சம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு, 24 கோடியே 96 லட்சம். ஓவர்சீஸ்ல ஒரு 159 கோடியே 25 லட்சம். டோட்டலா 462 கோடியே 79 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட், 187 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, 234 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ வசூல் ரீதியா இந்த படம் ஒரு வெற்றி படம் தான். ஆனா ஒரு 2 டெரிட்டரியில மட்டும் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணல. ஸோ ஆந்திரா தெலுங்கானாலையும் கேரளாலையும், ஸோ முக்கியமா ஒரு ஹோம் டெரிட்டரியில அந்த படம் பெரிய கலெக்ஷன், பெரிய லாபத்தை கொடுத்துருச்சு. ஓவர்சீஸ்ல ஒரு படம் பெரிய லாபத்தை கொடுத்துருச்சு, பெரிய வியாபாரம் ஆன இடத்துல பெரிய லாபத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த படத்தை வெர்டிக்ட் ஹிட் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இது இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா படத்துக்குமே அதை தான் சொல்லியிருக்கோம். இது இல்லாம நம்ம கிட்ட தொடர்ந்து இந்த கோட்டு படத்தோட வசூல் வச்சு நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இந்த படம் 400 கோடி பட்ஜெட், 460 கோடி வசூல், ஆனா இந்த படம் ஹிட்னு சொல்ற. ஆனா ஒரு படம் பட்ஜெட்டை விட அதிகமா வசூல் பண்ண, பயங்கரமா அதிகமா வசூல் பண்ண படத்தை நீ இன்னும் வசூல் தேவைன்னு சொல்ற அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 படத்தை வச்சு நீங்க நிறைய பேர் என்னை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இந்த படம் கோட்டு திரைப்படம் 400 கோடி பட்ஜெட்ல 1000 கோடி பட்ஜெட்டா இருந்தாலுமே அது விஷயம் கிடையாது. எவ்வளவு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு அதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரெவென்யூ போயிருக்கு, எவ்வளவு அதுல இருந்து ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ அதுல இருந்து இந்த படம் ரெக்கவரி பர்சன்டேஜ் வந்திருக்கு. அப்படிதான் நம்ம இதுல வெர்டிக்ட் டிசைட் பண்றோம். இது எல்லாமே தியேட்ரிக்கல் நம்பர் தான். இதுல எங்கேயுமே நம்ம சேட்டலைட் நம்பரோ இல்ல டிஜிட்டலா எவ்வளவுக்கு அவங்க இது பண்ணாங்க, ப்ரொடியூசருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத இதுல எதுலையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணல. இது தியேட்ரிக்கலா இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண ப்ரொடியூசருக்கோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அந்த தியேட்டர் ஓனருக்கோ இந்த படம் ஒரு லாபத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா ஆமா லாபத்தை கொடுத்துருக்கு, இல்ல லாபத்தை கொடுக்கல அப்படிங்கறது மட்டும் தியேட்ரிக்கல் பிசினஸ் மட்டும் தான் நம்ம பேசுறோம். பட்ஜெட்டை வச்சு கிடையாது, எல்லாமே தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எவ்வளவு தியேட்டரிக்கலா வியாபாரம் பண்ணியிருக்காங்க அதை வச்சுதான் தியேட்ரிக்கலா ஹிட் ஆஃப் ஃபிளாப் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றோம். அப்படிதான் நம்ம சொல்றோம் எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு வருஷம் கடந்துருச்சு, எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.